இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 6 வசனம் 8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஜெபத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் என்னன்னா, ஜெபம் தேவன் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்தும். உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்தணும்னா, நீங்க அதிகமாய் தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேசத்துல நடக்க போகிற காரியங்கள், இந்த உலக நாடுகள்ல நடக்க போகிற காரியங்கள், உங்களுடைய ஆலயத்தில் நடக்க போகிற காரியங்கள், எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நடக்க போகிற காரியங்களை, அவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதான். ஏன்னா நோவா பொல்லாத ஜனங்கள், பாவிகள், கொடுமைகள் செய்து கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியில உத்தமனும் சன்மார்க்கனுமாய் நீதியுள்ள ஒரு தேவ மனிதனாய் வாழ்ந்ததுனால, தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்ததுனால நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. எந்த நோவாவுக்கு தான் நடக்க போகிற காரியங்கள், கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள், இந்த பூமி இப்படிப்பட்ட கொடுமையால் நிறைந்திருக்கிறது, இந்த பூமியில நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு தேவனே நோவாவிடம் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு வந்தது என்று சொல்லி, தேசம் இப்படிப்பட்ட காரியங்களை சிக்கொண்டு கிடக்கிறது, தேசத்தை நான் இப்படியாக அழிக்க போகிறேன் என்று நோவாவிடம் கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஜெபத்தினால நம்ம குடும்பங்களை நடக்க போகிற காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன் மாத்திரம்தான் தேவன் செய்ய போகிற காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நோவாவுக்கு எப்படி கர்த்தருடைய கண்கள கிருபை கிடைத்ததோ, நோவா எப்படி பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டாரோ, நாமும் பரிசுத்தத்தை காத்து கொண்டால் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் நமக்கு கிருபை கிடைக்கும். கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார். செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. பூமி எல்லாம் அழிந்து போன போதோ நோவா கர்த்தரோடு கூட இருந்தது நிமித்தம் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது என்று நாங்கள் பார்த்தோமே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தாவே, தேவனோடு சஞ்சரிக்கிற மனிதனோடு செய்ய போகிற காரியங்களை நீர் வெளிப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறபடினால ஸ்தோத்திரப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அருமையான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா, திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடன் பாரங்கள், நெருக்கங்கள் மாறட்டும். கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, நல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். கர்த்தர் இரக்கம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஏசப்பாவோடு அதிகமாய் பேசுங்கள். அவர் செய்ய போகிற காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி எல்லாம் எதிர்காலத்துல இருக்க போகிறீர்களோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் வெளிப்படுத்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.